இங்க ஒருத்தன் பரம்பரையா கேக் விக்கிற கடைய அவங்க அப்பா கூட சேர்ந்து நடத்திட்டு வரான். ஆனா அந்த கேக்க வேக வைக்கும் போது மட்டும் அவங்க அப்பா இவனை வெளியே அனுப்பிட்டு தான் வேக வைக்கிறாரு. அதனால இந்த கேக்கோட டேஸ்டுக்கான சீக்கிரட் அவங்க அப்பாவை தவிர யாருக்குமே தெரியாம இருக்கு. அதே மாதிரி இந்த கேக்கை எப்பயுமே லிமிட்டா தான் செய்யறாரு. ஒரு கஸ்டமருக்கு ஒரு கேக்கு தானே ரூல்ஸ் வச்சிருக்காரு. இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்களும் போட்டி போட்டுக்கிட்டு கியூல நின்று வாங்கிட்டு போறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அது என்ன சீக்கிரட்னு ஒளிஞ்சு இருந்து அறவரையா பார்த்துட்டு இவனே அந்த கேக்கை செஞ்சு பார்க்கறான். அப்பயுமே அந்த டேஸ்ட் வரல. அதனால இவர் பையன் அந்த சீக்கிரட் எனக்கும் சொல்லி கொடுத்தா இன்னும் நிறைய கேக்கு செஞ்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சண்டை போடுறான். ஆனா அவர் அப்பயுமே அந்த சீக்கிரட்டை சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுல கடுப்பாகி வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவனுக்கும் கல்யாணம் ஆக்கி ஒரு குழந்தையும் வந்துடுது. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதுக்கு நிறைய பணமும் தேவைப்படுது. பார்த்தா இவரோட பேட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைன்னு இத்தனை வருஷமா லிமிட்டா கேக்கு செஞ்சு வித்துட்டு இருந்தவர் இப்ப அளவுக்கு அதிகமா கேக்கு செஞ்சு விற்கிறாரு. அதை பார்த்து மக்களும் போட்டி போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அந்த காசுல குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்ப தாத்தாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு வராங்க. ஆனா அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சு இவருக்கு உடம்பு முடியாம படுத்திருக்காரு. திடீர்னு போய் சேர்ந்துடுறாரு. என்னடா சீக்கிரட்டை சொல்லாமே போயிட்டாருன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு டெய்ல எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அது என்னன்னா இதுக்குன்னு ஒரு சீக்ரெட் மரத்தோட கட்டையை தான் வேக வைக்கணும். அதுல இருந்து வர புகையை இன்ஹேல் பண்ணி தான் அதோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் எல்லாருமே 40 வயசுக்குள்ளாரே உயிரை விட்டுருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இவராவது 3வது ஜென்ரேஷனை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தான் லிமிட்டா செஞ்சு வித்துருப்பாரு. இப்ப இவரோட பேத்திக்காக அதிகமா செஞ்சு வித்ததுனாலதான் லங்ஸ்ல பிரச்சனையாகி இவரும் போய் சேர்ந்துடுறாரு. அவர் தெரிஞ்சதும் அவரோட பையன் அப்பாவை தப்பா நினைச்சிட்டோமேன்னு நினைச்சு கதறி அழுகுறான்.